Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா how to make long sentences in English. குட்டி குட்டியா நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு சென்டென்ஸ், எனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அந்த வேலைக்கு விண்ணப்பித்தேன், அதிசயமாக தேர்வு செய்யப்பட்டேன். அனுபவமே இல்லை எனக்கு அந்த வேலை இருந்தாலும் நான் அதுக்கு அப்ளை பண்ணேன், ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது, நான் அதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? Even though I had no experience. I had no experience அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. Even though அப்படின்னா என்றாலும். ஓகே, even though I had no experience, I applied for the job and surprisingly got selected. I applied for the job அப்படின்னா நான் அந்த பணிக்கு விண்ணப்பித்தேன் மற்றும் surprisingly got selected. அதிசயமா நான் தேர்வு செய்யப்பட்டேன். சேர்த்து சொல்லலாமா? Even though I had no experience, I applied for the job and surprisingly got selected. Next one. நான் முழு நாளும் வேலை செய்த பிறகு மிகவும் சோர்வாக இருந்தேன், என்றாலும் என் குடும்பத்திற்காக இரவு உணவு சமைத்தேன். பொதுவாக பெண்கள்லாம் சொல்றது உண்டு இல்லையா? ஸோ முழு நேரமா எனக்கு வேலை இருந்தாலும் கூட நான் நைட் என் ஃபேமிலிக்காக டின்னர் குக் பண்ணேன். அதை எப்படி சொல்லலாம்? I was extremely tired after working all day. ஸோ முழு நேரமும் நான் வேலை செஞ்ச பிறகும் நான் சோர்வாக இருந்தேன். I was extremely tired அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டே, ஒரு நாள் ஃபுல்லா நான் வேலை பார்த்த பிறகும். பட் ஆனாலும் ஐ ஸ்டில் மேனேஜ்ட் டு குக் டின்னர் ஃபார் மை ஃபேமிலி. இருந்தாலும் என்னோட ஃபேமிலிக்காக நான் மேனேஜ் பண்ணி இரவு உணவு குக் பண்ணேன். சேர்த்து சொல்லலாமா? I was extremely tired after working all day, but I still managed to cook dinner for my family. So உங்களோட expression is very important. Okay, next one. அவனுக்கு மாலையில் ஒரு முக்கியமான கூட்டம் இருந்ததால் எங்களுடன் வர விரும்பவில்லை. ஓகே, அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஈவினிங்ல இருந்ததால அவன் எங்களோட வர விரும்பல. அதை எப்படி சொல்லலாம்? He didn't want to come with us because he had an important meeting in the evening. Okay, so இங்க பாருங்க, he didn't want to come with us அப்படின்னா அவன் எங்களோட வர விரும்பல. because ஏனெனில் he had an important meeting, அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருந்தது. hadனா இருந்ததுன்னு அர்த்தம். in the evening, மாலையில். சேர்த்து சொல்லலாமா? He didn't want to come with us because he had an important meeting in the evening. Next one. ஆசிரியர் தலைப்பை மிக தெளிவாக விளக்கியதால் எல்லா மாணவர்களும் எளிதாக புரிந்து கொண்டார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? The teacher explained the topic so clearly that all students understood it easily. The teacher explained the topic. The teacher அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. so clearly, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. that all the students understood it easily. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆரம்பத்தில் அவள் பல தவறுகளை செய்தாலும் பின்னால் தனது வேலையில் மிகவும் திறமையானவளாக ஆனாள்.
ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம். பட் அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும் இல்லையா? அதான் இது சொல்ல வராங்க. அதாவது ஆரம்பத்துல பல தவறுகளை அவள் செய்தாலும் பின்னால் தனது வேலையில் மிகவும் திறமையானவளாக ஆனாள். Although she made many mistakes in the beginning, she eventually became very good at her work. Although she made many mistakes in the beginning, ஆரம்பத்துல அவள் நிறைய தவறுகள் செய்தாலும் she eventually became very good at her work. அவளோட வேலையில மிகவும் சிறந்து விளங்கினாள். நெக்ஸ்ட் ஒன். என் வீட்டு பாடத்தை முடித்த பிறகு என் சகோதரனின் அறிவியல் திட்டத்தில் உதவி செய்தேன். அறிவியல் திட்டம்னா ஒன்றும் இல்லை, சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதை எப்படி சொல்லலாம்? After finishing my homework, I helped my brother with his science project. After finishing my homework அப்படின்னா நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்த பிறகு I helped நான் உதவினேன் my brother என்னோட பிரதருக்கு with his science project அவனோட அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன். நாம் நேரத்திற்கு நிலையத்தை அடைய விரும்பினால் 10 நிமிடங்களில் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்களேன், அங்கே நம்ம போனோம் அப்படின்னா 10 டைமுக்கு போகணும்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்பணும். அதை எப்படி சொல்லலாம்? If you want to reach the station on time, we must leave home within the next 10 minutes. அதாவது இங்க பாருங்க, if we want to reach the station on time, எங்கூட சொல்லிட்டே வாங்க. அதாவது நம்ம ஸ்டேஷனுக்கு டைமுக்கு நம்ம ரீச் பண்ணணும்னா we must leave home, கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்து கிளம்பணும், within the next 10 minutes, அடுத்த 10 நிமிஷத்துல கிளம்பினாதான் நம்ம டைமுக்கு ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். அந்த திரைப்படம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்ததால் திரையரங்கில் பலர் அழத் தொடங்கினார்கள். ரொம்ப எமோஷனலா மூவி இருந்ததுனால நிறைய பேர் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை எப்படி சொல்லலாம்? The movie was so emotional that many people in the theater started crying. The movie was so emotional அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்தது அந்த படம். That many people நிறைய மக்கள் in the theater திரையரங்கில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் started crying அழத் தொடங்கினார்கள். startedனா தொடங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். நூலகத்திலிருந்து நான் கடன் பெற்ற புத்தகம் அந்த தலைப்பை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள உதவியுள்ளது. நம்ம லைப்ரரியில இருந்து ஒரு புக் நம்ம எடுத்திருப்போம், ஸோ அதனால ஒரு டாபிக் பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? The book that I borrowed from the library has helped me understand the topic much better. The book that I borrowed அப்படின்னா அந்த புத்தகம், நான் எடுத்த புத்தகம், from the library நூலகத்திலிருந்து, has helped me எனக்கு உதவி இருக்கிறது, understand the topic much better அந்த தலைப்பை பற்றி மிகவும் சிறப்பாக புரிந்து கொள்ள எனக்கு உதவியது. பலர் இன்று கலந்து கொள்ள முடியாததால் அவர்கள் கூட்டத்தை ஒத்திவைத்தார்கள். அதை எப்படி சொல்லலாம்? They postponed the meeting because many people were unable to attend today. ஸோ நிறைய பேர் மீட்டிங்ல கலந்துக்கொள்ள முடியாதனால அவங்க ஒத்தி வச்சாங்க. போஸ்ட்பான் அப்படின்னா ஒத்தி வைக்கிறது. ஓகே, தே போஸ்ட்பான் அப்படின்னா அவர்கள் ஒத்தி வைத்தார்கள் த மீட்டிங்கை பிகாஸ் ஏனெனில் many people were unable to attend today நிறைய பேர் அவங்க அட்டென்ட் பண்ண முடியாதனால அவங்க ஒத்தி வச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன். அவள் மருத்துவராக விரும்புவதால் ஒவ்வொரு நாளும் கடுமையாக படிக்கிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? டாக்டராக விரும்புறதுனால ஒவ்வொரு நாளும் அவள் கடுமையாக படிக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? She wants to become a doctor, so she studies very hard every day. She wants to become a doctor அப்படின்னா அவள் டாக்டராக விரும்புகிறாள். so அதனால் she studies அவள் படிக்கிறாள் very hard
மிகவும் கஷ்டப்பட்டு எவ்ரிடே தினமும். நெக்ஸ்ட் ஒன், மின்சாரம் போனதால் நாங்கள் டிவியில் கிரிக்கெட் போட்டியை பார்க்க முடியவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? Since there was a power cut, we couldn't watch the cricket match on TV. Since there was a power cut ஆனதுனால we couldn't watch the cricket match on television. எங்களால் கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் ஒன், நான் குடையை கொண்டு வர மறந்துவிட்டேன், எனவே மழையில் முற்றிலும் நனைய வேண்டி இருந்தது. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? I forgot to bring my umbrella, so I got completely wet in the rain. I forgot to bring my umbrella. நான் குடையை கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். Forgot அப்படின்னா மறந்து விட்டேன்னு அர்த்தம். So I got completely wet. அதனால நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். In the rain, மழையில். நெக்ஸ்ட் ஒன், அவர் ஒரு சிறந்த பாடகரே அல்லாது ஒரு அருமையான நடன கலைஞரும் ஆவார். அவர் ரொம்ப நல்ல சிங்கர், அதோட சேர்த்து அவர் ரொம்ப டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கலைஞர். அதை எப்படி சொல்லுவீங்க? He is not only a good singer, but also an excellent dancer. He is not only a good singer. அவர் ஒரு சிறந்த பாடகர் மட்டும் கிடையாது, பட் ஆனா ஆல்சோ an excellent dancer. அருமையாக நடனம் ஆடக்கூடிய கலைஞரும் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், எங்கள் நண்பியின், அதாவது ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன், பிறந்த நாளுக்காக ஒரு பார்ட்டி, ஓகே, ஒரு பர்த்டே பார்ட்டி திட்டமிட்டோம். அவள் மிகவும் மகிழ்ந்தாள். சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லலாம்? We planned a surprise party for our friend's birthday and she was very happy. அதனால அவ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே. ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லாங் சென்டென்சஸ். நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸும் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங்கா பேசுறதுக்கு இந்த மாதிரியான லாங் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல நான் ரெகுலர் பேசிஸ்ல அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்களோட பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்க பேசினா மட்டும்தான் வரும். பேசலைன்னா இங்கிலீஷ்ங்கிறது எப்பவுமே நம்மளால பேச முடியாது. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.